ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர், ஆனால் தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. ஸோ தூக்கம் வராததுனால கூட நிறைய பேர் வந்து நைட்டில் ஃபோன் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது கூட இந்த நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 5 நிமிஷத்தில் ஏன் தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது, இதற்கான யோகா பயிற்சிகள் நல்ல ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் தூங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட் இல்லைங்க. நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இந்த தூக்கம் அப்படிங்கிறது. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா ஒரு வெறி நாய் உங்களை துரத்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆக முடியாதோ அதே மாதிரி நோய்கள் உங்களை துரத்தும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியான இரவு தூக்கம் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது, ஒரு அறிகுறி. உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. அதை நம்ம சரி பண்ணாமல் தூக்கத்துக்கான மாத்திரைகள் எடுத்துக்கும் போது தான் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. மாத்திரைகளோட அளவும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு சரியான இரவு தூக்கம் இருக்கிறது இல்லை. ஸோ தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை வருது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு நைட்டு தூக்கத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஆகுது டாக்டர், 10 மணிக்கு நான் பெட்டுக்கு போனாலும் 12 மணி 1 மணி ஆகுது எனக்கு தூங்குறதுக்கு அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களால் செட்டிலே ஆக முடியல. தொடர்ந்து நெகட்டிவான ஒரு தாட்ஸோ இல்லை நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ண நிறைய விஷயங்களோ இல்லை ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து உங்களை தூங்க விடாது. ஸோ இது தொடர் எண்ண ஓட்டங்களை குறைவாக்கக்கூடிய பயிற்சி முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் இந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணிக்கு வந்து விழிப்பு வந்துடும். அதுக்கப்புறமா காலை நேரத்தில் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். இது ரொம்ப காமனாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட நபர்களில் பார்க்கலாம், மெனோபாஸ் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் பார்க்கலாம், கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை, ஃபேட்டி லிவரோ இல்லை வந்து சிரோசிஸ் லிவரோ இந்த மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்கக்கிட்ட இந்த இரவில் ஒரு 2 மணி 3 மணிக்கு தூக்கம் தடைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்கலாம். மூணாவதாக ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4 மணிக்கு வந்து அவங்களுக்கு முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறமா தூக்கமே வந்து வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அவங்களோட பாடியில் கார்டிசால் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்னிங் 8 மணிக்கு தான் நமக்கு கார்டிசால் வந்து அதிகமாகணும், ஆனால் ஒரு சிலருக்கு அது 4 மணிக்கே வந்து அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, உடம்புலையும் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா பகலில் எனக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது டாக்டர், நைட்டில் சுத்தமாக எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பாடியில் இந்த சர்க்கேடியன் ரிதம், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகலில் சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் வந்து, அதாவது இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து நைட்டில் சுரக்கும். நைட்டில் சுரக்க வேண்டிய இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது பகலில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நைட்டு ஃபுல்லாக அவங்க அலாட்டாகவே வந்து இருப்பாங்க, தூக்கம் ஒரு சொட்டு கூட வந்து வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பகலில் தூங்கி தூங்கி நான் விழுறேன், எப்போவுமே டயர்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் இந்த சர்க்கேடியன் ரிதம் மாறினது தான். இது நிறைய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களில் வரலாம். உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஏதாவது ஒரு சடனாக ஒரு இழப்பு நடந்துருச்சு, அந்த பாதிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்குவாங்க, ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது டயர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால நைட்டில் ஸ்லீப் ஆப்னியா வந்து இருக்கலாம், இல்லை மூக்கடைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால சுவாசம் வந்து அடிக்கடி தடைப்படலாம். இந்த சைனோசைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நைட்டில் ஆழ்ந்த தூக்கம் இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கிறதோ இல்லை இந்த மூக்கடைப்பை சரி செய்வதற்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல இரவு தூக்கம் இருக்கும். மார்னிங் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கலாம். ஒரு சிலர் நான் தூங்குறதெல்லாம் கரெக்டாக தூங்கிடுறேன் டாக்டர், ஆனால் கனவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது, அதுவும் வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்குது, அந்த கனவுனால நான் அடிக்கடி விழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து
கரெக்டாக அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய எமோஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். அது அப்படியே வந்து அவங்க கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அது மீண்டும் மீண்டும் கனவுகளாக வரலாம். பெரும்பாலும் சின்ன வயசில் நடந்த சில ட்ரமாட்டிக் சிச்சுவேஷன்ஸு. ஸோ அந்த நிலைகளில் வந்து ஆழ்ந்த ஒரு மன அழுத்தமாக அது வந்து இருந்திருக்கும். அது இப்போது ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கனவுகளாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தூக்கம் தடைப்படுறதுக்கு நிறைய காரணங்களும் அந்த அறிகுறிகளும் வந்து மாறுபடும். ஸோ இந்த மாதிரி சரியான இரவு தூக்கம் இல்லாத நபர்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்? ஸோ நைட்டில் சரியாக தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது 3 முக்கியமான விஷயம். காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகுங்க. அப்போ தான் அந்த சன்லைட்டில் இருக்கக்கூடிய சில ரேஸ் உங்களுடைய கண் வழியாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை வந்து ஆக்டிவேட் பண்ணி உடம்புல ஒரு 14 மணி நேரத்துக்கு அப்புறமா மெலட்டோனின் செக்ரேட் ஆகணுங்கிற மாதிரி ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். மெலட்டோனின் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 9 to 11 PM, நைட்டில் 9 மணிலேருந்து 11 மணி தான். இந்த ஒரு டைம் வந்து செட் பண்ணணும்னா காலை நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகி இருக்கணும். 2வது விஷயம், நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பார்க்காதீங்க. மெயினாக தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஃபோனை வெளியில் வச்சுடுங்க. இல்லை வந்து உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க. ஏன்னா அந்த ப்ளூ லைட் வந்து உங்கள் பிரெயினை இன்னும் பகல் நினச்சிட்டு இந்த மெலட்டோனின் செக்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். 3வது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம், சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் இருக்கும். முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, தூக்கம் வரலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கிறது. ஸோ தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா எழுந்து சின்ன சின்னதாக ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலைகளோ இல்லை ஒரு புக்கு படிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து தூக்கம் வந்துடும். ஃபோன் பார்க்காதீங்க. தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கான 2 யோகா பயிற்சிகளையும் முத்திரையும் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தூக்கமின்மைக்கான யோகாசன பயிற்சிகளை பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஜானு சிரசாசனம். இதை பண்ணுறதுக்கு 2 காலையும் நேராக நீட்டி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது காலை மடித்து வலது பக்கத்தொடைக்கிட்ட வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே உங்களுடைய 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு உங்களுடைய கால்களை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த நிலையில் நீங்கள் ஒரு 5லிருந்து 10 சுவாசம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே உங்களுடைய கைகளை மேலே கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே கைகளை கீழே இறக்கிட்டு கால்களை நீட்டிக்கோங்க. இதே போலவே நீங்கள் உங்களுடைய இன்னொரு பக்கமும் பண்ணணும். உங்களுடைய வலது காலை மடக்கி இடது பக்கத்தொடைக்கிட்ட வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே குமிஞ்சு உங்களுடைய கால் விரல்களை தொட ட்ரை பண்ணுங்கள். 5லிருந்து 10 சுவாசம் இந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறமா மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மேலே கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே கைகளை நார்மலுக்கு கொண்டு வந்துடுங்க. கால்களை நீட்டிக்கோங்க. தூக்கமின்மைக்கான முதிரை பயிற்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு பேர் ஞான முதிரை. இதை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரலும் உங்களுடைய பெரு விரலும் நுனிகள் 2ம் தொடுற மாதிரி வச்சுக்கணும். மற்ற 3 விரல்களும் நீட்டியபடி இருக்கணும். உங்களுடைய கைகளை உங்களோட தொடை மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகள் தரையை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த நிலையில் உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்து மேலேயும் உங்களுடைய முதிரையின் மேலேயும் 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய உடலும் மனமும் அமைதியான நிலைக்கு போகிறதுனால நீங்கள் தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் வரவழைக்கிறதுக்கான 2 யோகா பயிற்சிகளையும் முதிரையும் பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கூட மானச சஞ்சீவி ரசாயனமும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய வயதான நபர்களுக்கு தூக்கம் வரதே சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க இந்த மானச சஞ்சீவி ரசாயனம் எடுத்துக்கும் போது நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும். அதே போல் ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மானச சஞ்சீவி ரசாயனம் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு தூக்கமின்மைக்கான காரணங்களும் அதற்கான யோகா பயிற்சிகள், முதிரை, மருந்துகளை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தூக்கம் வரலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க.
இந்த தூக்கம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச மட்டும் அதற்கான ரிப்ளை வந்து கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை ஒருவேளை அதுக்கான ஒரு வீடியோவே நம்ம வந்து பேசலாம், இல்லை அது ஒரு பெரிய டாபிக் அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை அதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 2ஆம் வாரம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare. His wellness for her happiness.